அயனாட்டுணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தா சொன்னதுல இருந்து சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சந்தா நில்லு சந்தா, நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன், உண்மையை சொல்லு. ஓ வயிற்றுல வளர குழந்தைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இணைய இப்ப சந்தேகப்படுறீங்களா? நான் வேற யாருடைய குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேன்னு இணைய சந்தேகப்படுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, சேரன் பதற ஆரம்பிச்சிடாரு. சந்தா, நான் சந்தேகப்படல, ஆனா நீ சொல்ற காரணம் எனக்கு தெரியலையே. அது எப்படி எனக்கு தெரியாம நீ கர்ப்பமாயிருப்ப? நமக்குள்ள இப்படி ஒரு விஷயமே நடக்கலையே சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இல்லங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு என்ன மறதி நோய் எதுவும் இருக்கா? உங்களுக்கும் எனக்கும் நடந்த விஷயம் எப்படிங்க மறந்து போகும்? அதுவும் இது மறக்கிற விஷயமாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து இருந்ததுனாலதான் இந்த குழந்தைய உண்டாச்சு. போதுங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சந்தாவுடைய முகமே சரியில்லை. இதை நிலா பார்த்துட்டு, சந்தா என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஒன்றும் இல்லை நிலா அப்படின்னு சொல்லி சந்தா மறைக்க, ஆனால் சேரனுடைய முகமும் சரியில்லை. என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து 2 பேர் முகமுமே சரியில்லையே, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரே குழப்பம். சோழன், நீங்க சேரன் அண்ணாவையும் சந்தா முகத்தையும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, என்ன கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, என்ன பாத்தியான்னு கேக்குற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, சோழன் நீங்க நல்லா கவனிச்சிங்களா? சேரன் முகத்துல சந்தோஷம் இல்ல, சந்தா முகத்துலயும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட ஏதோ பிரச்சனை போல. சந்தா அழுதுகிட்டு இருந்தாங்க, நான் போனதும் டக்குன்னு அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேரனனுடைய முகமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அட நீ வேற, சந்தா அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு அழுது இருப்பாங்க. அங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்கல்ல, அதனால அழுது இருப்பாங்க. நீ போட்டு எதையும் குழப்பிக்கிறாத நிலா. சரி, எனக்கு சவாரிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சோழன் கிளம்பி போக, சேரன் முகம் சரியே இல்லை. இது அண்ணன்ட்ட கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் நிலுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், உங்களுக்கும் சந்தாக்குள்ளே என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க முகத்துல இருந்த சந்தோஷம், கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க சந்தோஷமே இல்லையே. என்னன்னு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, நிலா இதை உன்கிட்ட எனக்கு பேசவே கொஞ்சம் கூச்சமா இருக்குப்பா. இதை உன்கிட்ட எனக்கு பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல, ஆனா நான் சொல்லிடுறேன்ப்பா. சந்தா கர்ப்பமா இருக்காள அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, ஆமா கர்ப்பமா இருக்காங்க, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அதுக்கு காரணம் நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, இங்க நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமாப்பா, சந்தாக்குள்ளே எனக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் நடந்ததா எனக்கு சத்தியமா ஞாபகத்திலே இல்லை. ஆனா சந்தா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த குழந்தைக்கு நீங்க தான் காரணம்னு என்னை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஆனா சந்தா அழுத்தம் திருத்தமா சொல்றா. ஒரு நாள் அவ சைட்டுக்கு வந்திருந்தா, அப்ப அனிசும் ஏதோ வேலையா வெளியே போயிருந்தா. சைட்ல யாரும் இல்ல, நானும் சந்தாவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் தான். ஆனா எங்களுக்குள்ள எங்களை மீறி ஒரு விஷயம் நடக்கல. நான் சந்தா கிட்ட எல்லாம் மீறவும் இல்ல, சந்தாவும் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறவே இல்லை. 2 பேத்துக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே தெரியல. ஆனா சந்தா அடிச்சு சொல்றான், நீங்க தான் அந்த குழந்தைக்கு காரணம்னு. என்னால முடியலப்பா, மனசுக்குள்ள இதை போட்டு போட்டு என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, என்னன்னு சொல்றீங்க? இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கா? அண்ணே நான் சொல்றேங்க பாருங்க, இதுக்கு இப்ப மெடிக்கல் ரீதியா எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு. சந்தாவை கூட்டிட்டு போவோம். உங்களுக்கு என்ன, சந்தா கர்ப்பமா இருக்காங்களா இல்ல சந்தாவுடைய வயிற்றுல வளர குழந்தை உங்க குழந்தைன்றது சந்தேகம் தானே? ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டா போதும், டிஎன்ஏ டெஸ்ட். அந்த டெஸ்ட் பண்ணா சந்தா வயிற்றுல வளர குழந்தை உங்க குழந்தையா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உண்மையாப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, ஆமாண்ணே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கா போட்டு இவ்வளவு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நான் இப்போ ஒண்ணு கேக்குறேன், சந்தா வயிற்றுல வளர குழந்தை உங்க குழந்தை தான் சொல்லி நிரூபணம் ஆச்சுன்னா அதை ஏத்துக்குருவீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏத்துக்கிட்டானப்பா ஆகணும், ஆனா எனக்கு அப்படி ஒரு விஷயமே ஞாபகத்துல இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சரிண்ணே நம்ம எதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஏன்பா நிலா, ஒருவேளை சந்தா வயிற்றுல வளர குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னு வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சேரன் கேள்வி கேட்க, நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, எனக்கு சந்தா மேல சந்தேகம்லாம் இல்லப்பா. சந்தா பீகார்ல இருந்து இங்க வந்தா, நானும் அவளும் ஒரு கொஞ்சம் மாசமா பழகிருப்போமா. ஆனா அதுக்கு முன்னாடி இவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இதுவரை சந்தா என்கிட்ட சொன்னது கிடையாது. நானும் சந்தா கிட்ட அப்படி கேட்டது கிடையாது. அதை தவிர்த்து தான் நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம்.
அதுக்கப்புறம் அப்படி கல்யாணம் அது இதுன்னு போயிருச்சு. இப்ப சந்தா கடைசியில கர்ப்பம்னு வந்து நிக்கிறா. அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் நான் தான் காரணம்னு சொல்றான். அதான்ப்பா, ஒருவேளை அந்த குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னா நான் என்னப்பா செய்யறது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அண்ணா எதுக்கு போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட சேரன் கிளம்புறாரு. சந்தா கிளம்பு, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, எங்க எங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, எங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், பிரெக்னண்டா இருக்கையில செக் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அப்ப இது உங்க குழந்தைன்னு நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்க, ஆமா என் குழந்தைதான், வா டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணி குழந்தையோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, மாத்திரை டேப்லெட்டு ஊசியெல்லாம் போடணும்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட, சரி போலாம் அப்படின்னு சொல்லி சந்தாவும் ரெடியாக கூடவே நிலாவும் கிளம்புறாங்க. ஆமா நிலா எதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, நிலாவும் நம்ம கூட வரட்டும்பா, உன் கூட இருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, இல்ல நிலா வேண்டாம், நம்ம 2 பேரும் போலாமே அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, இல்ல சந்தா நானும் உங்களோட வரேன், அண்ணன் வெளியில இருந்தா டாக்டர் கிட்ட நானும் நீங்களும் போனா கொஞ்சம் நார்மலா பேசலாம்ல, அண்ணன் இருந்தா நீங்க கொஞ்சம் கூச்சப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இவர் என் கூட வரட்டும், நீ வீட்டுல இரு நிலா அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, அப்பதான் சேரன், நிலா நீ வாப்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சந்தாவுடைய வார்த்தையை பார்த்தா சேரன் மதிக்கவே இல்லை. சேரன் சந்தா நிலா 3 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. சந்தா இங்க யாரு, டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்ல, சந்தா உள்ள வராங்க. நிலா சேரன் சந்தா 3 பேர் உட்காந்துருக்காங்க. டாக்டர் இவங்க கன்சீவா இருக்காங்க, இவங்களை செக் பண்ணணும், இதான் ஃபர்ஸ்ட் செக்அப் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அப்படியா உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள கூட்டிட்டு போய் சந்தாவை செக் பண்றாங்க. சந்தாவை செக் பண்ணி பார்த்ததுல சந்தா உண்மையிலே கர்ப்பமா இருக்காங்க. கருவோடைய வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குமா, 45 நாள் ஆகுது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது, நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சந்தாவும் வெளியே வர, சந்தா நான் டாக்டர் கிட்ட மெடிசன்லாம் வாங்கிட்டு வரேன், நீங்களும் சேரன் அண்ணாவும் வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் வெளியில போக, அப்பதான் நிலா, டாக்டர் உங்ககிட்ட ஒரு சந்தேகம், இவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை என் கூட வந்தாரே அவருடைய குழந்தையான்னு ஒரு சின்ன செக்அப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்னம்மா சொல்ற, அவர் தான் அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, ஆமா டாக்டர் அவர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட், ஆனா ஃபேமிலியில சின்ன ஒரு இஷ்யூ ஆயிருச்சு, அதனால ஒரு சின்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமா, இந்த குழந்தை இவருடைய குழந்தையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, சரிம்மா அப்ப அந்த பொண்ணோடைய சம்மதமும் வேணும், அந்த பையனுடைய சம்மதமும் வேணும், 2 பேரும் சம்மதிச்சு சைன் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் அந்த குழந்தையோடைய அப்பா அவரானு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வெளியே வந்துடுறாங்க. அண்ணன் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், ஃபார்மாலிட்டியா 2 பேரும் சைன் போட்டா போதும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்ன சைன் போடணும் அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, சேரனும் நிலாவும் சொல்லுவோமா வேணாமான்னு சொல்லி மாத்தி 2 பேரும் முகத்தை பாத்துக்கிறாங்க.